ஜியோவிடம் கட்டணம் வசூலிக்க தவறிய பிஎஸ்என்எல் அரசுக்கு ரூபாய் 1757 கோடி இழப்பு. தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் ஜியோ நிறுவனத்தோட செய்து கொண்ட உள்கட்டமைப்பு பகிர்வு ஒப்பந்தத்தை முறையாக அமல்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG தனது அறிக்கையில அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை முறையா அமல்படுத்த தவறியதால மத்திய அரசுக்கு சுமார் 1757 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த அறிக்கையோட முக்கிய சாராம்சங்களை இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்துல 2014ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான 10 ஆண்டுகள்ல இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் மற்றும் ஜியோ இடையே மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், அதாவது MSA என்ற பெயரில் உள்கட்டமைப்பு பகிர்வு ஒப்பந்தம், பாசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி பிஎஸ்என்எலோட டவர்கள், ஃபைபர் கேபிள்கள் போன்றவற்றை ஜியோ பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜியோ பயன்படுத்துற குறிப்பிட்ட அளவு டெக்னாலஜிஸ்க்கு மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஜியோ நிறுவனம் ஒப்பந்தத்துல குறிப்பிட்டதை விட அடிஷனல் டெக்னாலஜிஸ பிஎஸ்என்எல் டவர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அடிஷனல் டெக்னாலஜிஸ்க்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் ஜியோ நிறுவனத்திலிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கல. இந்த கூடுதல் தொழில்நுட்பங்களுக்கு எப்படி கட்டணம் வசூலிப்பது என்பதில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் ஒப்பந்தத்தை கராராக அமல்படுத்த தவறியதே முக்கிய காரணமாக CAG அறிக்கையில சுட்டிக்காட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட் படி குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை கட்டணத்தை உயர்த்துற விதியை பயன்படுத்த தவறியதால 29 கோடி இழப்பும், பிற உள்கட்டமைப்பு உரிமை கட்டணத்தை கழிக்க தவறியதால 38 கோடி இழப்பும் ஏற்பட்டிருக்கிறதா CAG சொல்லியிருக்காங்க. CAG-ஓட இந்த குற்றச்சாட்டுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. CAG குறிப்பிட்டுள்ள 1757 கோடி இழப்பு என்பது ஒப்பந்த விதிகளை சரியா புரிஞ்சுக்காம ஏற்பட்ட குழப்பம் அப்படின்னு பிஎஸ்என்எல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பா ஜியோ நிறுவனத்திற்கு சுமார் 108 கோடி கேட்டு இன்வாய்ஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பிஎஸ்என்எல் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.